குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. எல்லாம் வல்ல எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவின் திருத்தாள்களுக்கு என் முதல் வணக்கம். ரொம்பவும் ஒரு அருமையான நிகழ்வு. முதல்ல அந்த மைக் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நன்றி சார். இந்த மைக் அமைகிறதும் மன வாழ்க்கை அமைகிறதும் ஒரு ஸ்பீக்கருக்கு ரொம்ப முக்கியம். அருமையான ஆடியன்ஸ் அமைகிறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களெல்லாம் இந்த இடத்துல எப்படி சந்திக்கிறதுல உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப அழகான ஒரு மண் இது. எப்பேற்பட்ட ஆளுமைகள் அவங்க மண் தந்திருக்கு இந்த புதுச்சேரி. மகாகவி ரொம்ப நாள் இங்க வாழ்ந்து நமக்கு முப்பெரும் காவியங்களை படைச்சிருக்கிறாரு. இங்கிருந்து குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம்லாம் இங்கிருந்து தான் எழுதியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பேரு பெற்ற மண்ணில் நீங்க வாழ்றீங்க. கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. மதுரையில இருந்து வந்திருந்தா கூட கொஞ்சம் பொறாமையா இருக்கு. பாரதிதாசன், வாணிதாசன் ஐயா, தமிழ்மொழி, பிரபஞ்சன், இப்படி நிறைய பேரை தந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களான உங்களை மனமாற வணங்கி மகிழ்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு மாலை பொழுது, அழகான விழா. இந்த விழாவை இவ்வளவு அழகா ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஈஷா மைய நண்பர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். இந்த புத்தகம் கிருஷ்ணலீலா நம்ம சத்குரு அவர்களுடைய சொற்பொழிவின் சாரத்தை அப்படியே தொகுத்து எழுத்தாளர் சுபா அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த அறிமுக விழா இந்த தமிழ்நாட்டுல, இந்த உலகத்துல எத்தனையோ ஊர்கள் இருந்தா கூட புதுச்சேரியில துவக்கமா இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே பெருமை. இங்க இருக்கக்கூடிய இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய இந்த சக்சஸ் இதற்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கும் மிகப்பெரிய ஊக்கமாக இருக்குங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. அதே போல இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய திரு நடராஜன் ஐயா அவர்களுக்கும், அதே போல அமர்நாத் அவர்களுக்கும், எங்களுடைய வாழ்கின்ற மகாகவி அன்பு சகோதரர் இசைக்கவி ரமணன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்து. மகாகவி அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா மனசுக்குள்ள ஒரு ஆற்றல் ஊற்று எடுக்குது இல்லையா? அது இந்த மண்ணில் எவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்கிறாரு. நான் நினைச்சுப்பேன், எப்படிலாம் எழுதியிருக்கிறாரு பாட்டு. இந்த கடற்கரை வாசல்ல உட்கார்ந்துட்டு அப்படியே யோசிச்சு அப்படியே ஆனந்தத்துல திளைச்சு அவர் கொடுத்த வரிகள் எல்லாம் அப்படியே பேரானந்தமா இருக்கும். தினமும் நான் கேட்கக்கூடிய ஒரு பாட்டு இருக்கு மகாகவியோடது. மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையே வானையும் கடலையும் நோக்கி இருந்தேன், மூளை கடலினயம் வானவளையம் முத்தமிட்டே தழுவி முகிழல் கண்டேன், நீல நெருக்கிடையில் நெஞ்சு செலுத்தி நேரம் கழிவதிலும் நினைப்பின்றியே சால பல பல நற்பகற்கனவில் தன்னை மறந்தலயம் தன்னில் இருந்தேன், மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையே வானையும் கடலையும் நோக்கி இருந்தேன். நம்ம புதுச்சேரி கடற்கரையில உட்கார்ந்து தானே இங்க எழுதியிருக்கணும். மாலை பொழுதுல நான் கடலை பார்த்தேன், இவ்வளோ அழகா இந்த வானும் மண்ணும் தழுவிக்கொள்கிற காட்சி அப்படின்னு ஆனந்தத்துல திளைச்சு அவர் எழுதின இந்த வரிகளை தினமும் கேட்காம நான் உறங்குறதே இல்லை. அந்த வரிகளை இன்னைக்கு உங்க ஊர்ல உங்க முன்னாடி பாடுறதற்கான பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சரி, அழகான புத்தகங்கள். புத்தகம் அப்படிங்கிறது ஏன் இன்னைக்கு தேவை? யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல நாம இருக்கிறோம். 2026 இருக்கிறோம். ஏஐ வந்துருச்சு. மனுஷன் செய்யக்கூடிய வேலையெல்லாம் ஏஐ செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனாலும் கூட ஏன் நமக்கு புத்தகம் அப்படின்னா, என்னதான் தொழில்நுட்பங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சாலும் ஒரு புத்தகம் தரக்கூடிய ஒரு புலன் இன்பத்தை வேறு எதுவுமே நமக்கு தரவே முடியாது. இப்போ ஒரு காட்சியை பார்க்குறோம். உதாரணமா ஒரு கிருஷ்ணர் வர்றாருன்னா ஒரு 1000 பேர் பார்க்குறோன்னா ஒரே கிருஷ்ணரை தான் பார்ப்போம். ஆனால்
இந்த புத்தகத்தை திறந்து நீங்க பார்க்கிற கிருஷ்ணன் இருக்கார்ல, எனக்கு ஒரு காட்சியா தெரிவார், ஐயாவுக்கு ஒரு காட்சியா தெரிவார், அந்த அம்மாவுக்கு ஒரு காட்சியா, அந்த சகோதரிக்கு ஒரு காட்சியாக தெரிவார். இப்படி இறைவன் அப்படின்னாலே என்ன, நமக்கு எந்த வடிவத்திலும் எந்த வரையறைக்குள்ளும் உட்படாத பேராற்றல் தான் இறைவன் இல்லையா? அதே போலத்தான் புத்தகமும். நீங்க ஒவ்வொருவர் வாசிக்கும் போது ஒவ்வொரு பரிணாமம் ஒவ்வொரு வடிவமும் உங்களுக்கு தெரியறதுனாலதான் இன்றைக்கும் இந்த புத்தகம்னு நாங்க இவ்வளவு பிரயத்தனப்பட்டு இந்த அறிமுக விழாவை செய்து கொண்டிருக்கோம் என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது புத்தக வாசிப்பு. இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கிறீங்க, நம்ம வாசிக்கிறதோட சேர்த்து நம்ம பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும். கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் மகிழ்ச்சி கொள்வது புத்தகம் வாசிக்கும் போது மட்டும்தான் என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. இந்த இறைவன் அப்படிங்கிறவர் எவ்வளவு பெரிய ஒரு மூல ஆற்றல், அவருடைய இறைத்தன்மை என்ன, யார் இந்த கிருஷ்ணன், அவருடைய லீலை என்ன அப்படிங்கிறத இந்த புத்தகம் வாசிக்கும் போது நான் அவ்வளவு மகிழ்ந்து நெகிழ்ந்து போனேன். கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கும் போது கிடைச்ச ஒரு பேர் ஆனந்தமும் ஒரு மன அமைதியும் ரொம்ப அலாதியாக எனக்கு இருந்துச்சு. யாருக்கு லீலை அப்படிங்கிறத இந்த புத்தகத்தோடைய துவக்கத்திலேயே சத்குரு ரொம்ப அழகா சொல்றார். யாருக்கு கிருஷ்ண லீலை தெரியுமா? ரொம்ப அழகா சொல்றாரு. யார் எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் லீலையா. சிரிங்க பார்ப்போம், நல்லா எல்லாரும் சந்தோஷமா. பெண்கள் எல்லாம் சிரிச்சுட்டே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. உங்க ஊர்ல பெண்கள் இவ்வளவு அழகா சிரிக்கிறீங்க, உங்களுக்கு தான் கிருஷ்ண லீலையா. யாருக்கு லீலை இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சோகத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கவலைப்படுறதுக்குன்னே ஏதோ ஒரு விஷயத்த வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த லீலை கிடையாதான். தெளிவா சொல்றாரு. நெஞ்சு நிறைய அன்பு, மனம் நிறைய மகிழ்ச்சி, உடல் நிறைய உற்சாக துடிப்பு மிக்கவர்களுக்கு மட்டும்தான் கிருஷ்ண லீலையாம். அப்படி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாப்போம். எப்போதும் வாழ்க்கைய விளையாட்டா அணுகணும் அப்படின்னு சொல்றாரு சத்குரு. இதுல சங்கரன் பிள்ளையை பத்தி நிறைய இடங்கள் வரும். சத்குருவுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இல்லையா, அவர்கிட்ட இருந்தே துவங்குறேன். எப்பவுமே சங்கரன் பிள்ளை ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர் தானே. ஆனா அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா சங்கரன் பிள்ளை ரொம்ப சோகமா சோர்ந்து போய் படுத்திருந்தாராம். அப்ப அவருடைய நண்பர் ஒருவர் அவர்கிட்ட வந்து, என்ன சங்கரன் பிள்ளை எப்பவுமே சந்தோஷமா ஜாலியா இருப்பீங்க, என்னாச்சு இன்னைக்கு ஏன் இவ்வளவு கவலையோட இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாராம், என்னோட பெரியப்பா போன வருஷத்துக்கு முதல் வருஷம் இறந்து போயிட்டார், அவருக்கு வாரிசு எதுவும் இல்லை, அதனால அவரோட 1 கோடி ரூபாய் சொத்தை என் பேர்ல எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு அழுதாராம். இதை கேட்ட உடனே அந்த நண்பருக்கு ஒரே ஷாக்கு. சரி, பெரியப்பா இறந்து போன சோகத்துல அழறாரு போலன்னு, சரி விடுங்க, மனுஷனா இருந்தா எல்லாரும் ஒரு நாள் போறது தானே, விடுங்க அப்படின்னு. இல்ல போன வருஷம் இப்படிதான் எங்க மாமாவும் வாரிசு இல்லாம 2 கோடி ரூபாய் சொத்தை என் பேர்ல எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாராம். அடடா, என்ன இவர் வரிசையா சொல்றாரு அப்படின்னு அந்த நண்பர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரா, அடுத்தடுத்து பெரியப்பா மாமான்னு குடும்பத்துல உறவினர்கள் தவறி போனதுனாலதான் இவர் சோகமா இருக்கிறார் போல அப்படின்னு நினைச்சு அவரை தேற்றுனாராம். சரி கவலைப்படாதீங்க, உங்க பெரியப்பாவும் மாமாவும் அடுத்தடுத்து இறந்து போயிட்டாங்கன்னு நீங்க வருத்தப்படுறீங்களா அப்படின்னு கேட்டாராம் சங்கரன் பிள்ளை. இந்த வருஷம் வாரிசு இல்லாத சொந்தக்காரங்க யாருமே சாகலன்றதை நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. இதெல்லாம் ஒரு கவலையா? இப்படிதான் பல பேர் கவலைப்படுறதுக்கு காரணம் தேடுறோம். சங்கரன் பிள்ளை மாதிரியே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. நாங்க ஒரு 5 பெண்கள், சின்ன வயதுல பள்ளி காலத்துல இருந்தே தோழிகள். நாங்க ஒரு இடத்துக்கு நீங்களுமா? கிரேட், சூப்பர், உங்களுக்கு என்னுடைய பாராட்டு. எத்தனை பேர் நீங்க? நீங்களும் 5 பேரா? ஆஹா, பஞ்ச பாண்டவிகள். அப்படி நாங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போகும்போது அதுல ஒரு தோழி மட்டும் என்ன செய்வா தெரியுமா, சிரிச்சுக்கிட்டு இருப்போம். நாங்கெல்லாம் ஏதாவது ஜாலியா ஜோக் அடிச்சு ரொம்ப சந்தோஷமா விளையாட்டா இருக்கும்போது அவ மட்டும் திடீர்னு சிரிக்கிறத நிறுத்திடுவா. என்னடி என்னாச்சு, ஏன் சிரிக்கிறத நிறுத்திட்ட அப்படின்னா, இல்ல ரொம்ப சிரிச்சிட்டேன், அதுக்கடுத்து ஏதாவது கஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்கிறீங்களா? இருக்காங்க பெண்கள் அப்படி. ஆண்கள் எனக்கு தெரியல, பெண்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படிலாம் இருக்காம இந்த நிமிஷம் நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும்னு சத்குரு சொல்றாரு. நம்மளோட பிறப்பின் நோக்கமே என்ன தெரியுமா? மகிழ்ச்சி தான். நம்ம பிறந்ததே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான். ஒரு கணமும் நாம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உறுதிப்படுத்திக்கணும். அதே போல இந்த மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குல்ல, அதற்கு எதிரான விஷயங்களை எப்படி கிருஷ்ணர் முன்னெடுத்து செய்தார் அப்படிங்கிறதையும் சத்குரு இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. ஒரு அழகான கதை. எது மூட நம்பிக்கை,
எது நம்ம பண்பாடு அப்படிங்கிறத. இப்போ ஐயா அமர்நாத் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் அழகா சொன்னாங்க. நம்முடைய பண்பாடு, பாரம்பரியம் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம முன்னெடுத்துட்டு போய் நமக்கு அடுத்து இருக்க ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத. எதை சொல்லணுங்கிறதுல தெளிவா இருக்கணும். மூட நம்பிக்கைகளுக்கு ஆட்படுத்திடக்கூடாது. ஒரு அழகான கதையை சத்குரு சொல்றாரு. ஒரு குரு இருந்தாராம். தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அவர் எப்போதும் அழகா பாடம் நடத்துறது, நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் வழக்கமா செய்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பூனை வந்து அவருக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருந்துச்சான். குறுக்கும் நெருக்குமா ஓடுறது, சத்தம் எழுப்புறது. இப்படி இருந்த உடனே குரு சொன்னாராம், அந்த பூனையை பிடிச்சு தூண்ல கட்டுங்க அப்படின்னு. உடனே அதே போல கட்டிட்டாங்க. அன்றைய பாடத்தை ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டாரு. மறுநாள் வந்தது, அதே மாதிரி திரும்ப அதே நேரத்துக்கு அந்த பூனை வந்து தொந்தரவு பண்ண உடனே அன்றைக்கும் பூனையை பிடிச்சு தூண்ல கட்டிட்டாங்க. இப்படியே தினமும் இது தொடர்கதையாக இருக்குது. அப்போ சிஷ்யர்கள் என்ன பண்ணாங்க, ஐயா சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே செஞ்சிருவோம்னு குரு வரத்துக்கு முன்னாடியே பூனையை பிடிச்சி தூண்ல கட்டிடுவாங்க. காலங்கள் கடந்தன. ஒரு நாள் அந்த குரு மரணம் எய்திய பிறகு அவருடைய சிஷ்யர்கள்ல இருந்த ஒருத்தர் குருவாக மாறுறார். அவர் என்ன பண்ணாராம், வந்து உட்கார்றாரு. பூனை எதுவும் இல்லை. மெனக்கெட்டு ஒரு பூனையை வரவழைச்சு தூண்ல கட்டி போட்டுட்டு அப்புறம் பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாராம். ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, அதெல்லாம் தெரியாது, எங்க குரு கட்டி போட்டாரு, அதனால நானும் கட்டி போட்டு பாடம் நடத்துறேன்னு சொன்னாராம். இதுதான் மூட நம்பிக்கை. முதல்ல எது நம்பிக்கை, எது பக்தி, எது மூட நம்பிக்கைங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருடைய வாழ்வில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை இந்த புத்தகத்துல நம்ம சத்குரு குறிப்பிட்டதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 3500 ஆண்டுகள், ஏறக்குறைய 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட கதை. கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல இடையர் குலத்துல ஒரு வழக்கம் இருந்துதான். இந்திரோத்சவம் அப்படின்னு ஒரு பெரிய விழா எடுப்பாங்களா. சிலப்பதிகாரத்துல கூட இதுக்கான குறிப்புகள் இருக்கு. இந்திர விழா அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுவாங்க. கிட்டத்தட்ட 28 நாட்கள் இந்த விழா நடக்கும். இந்திரனுக்கு அந்த காலத்துல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விழா எடுப்பது நம்முடைய மரபாக இருந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவுடைய தலைமை பொறுப்பை யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைக்குமா. அந்த ஊர்லயே ஆளுமை மிக்க, அறிவாளியான, பொறுப்பு மிக்க ஆள்கிட்ட தான் இந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க. அந்த வருஷமும் அதே போல நம்ம கிருஷ்ணன் கிட்ட இந்த பொறுப்பு வருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அப்போ கிருஷ்ணருக்கு 15 வயதான். 15 வயது சிறுவனிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. எல்லாரும் வியந்து பேசுறாங்க, அடடா கிருஷ்ணனுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு, இந்திரோத்சவத்தை தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பா அப்படின்னு எல்லாரும் மகிழ்ந்து போறாங்க. அது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா. அவருடைய கண் அசைவுல தான் எல்லாமே நடக்கும். அந்த விழாவிற்கு பிறகு கிருஷ்ணனுக்கான மரியாதை அதை விட பல மடங்கு அதிகமாகுங்கிறதுனால அத்துணை பேரும் மகிழ்ச்சியோடு நிற்கும் போது கிருஷ்ணர் வராரு. வந்து சொல்றாரு, எனக்கு இந்த இந்திரோத்சவத்தை நடத்துவதற்கு விருப்பமில்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. என்ன கிருஷ்ணா, எவ்வளவு பெரிய விஷயம் இது, இந்திரனுக்கு விழாவை எடுக்க போறோம், அதுல தலைமை பொறுப்பு உனக்கு கொடுக்குறோம், இப்படி நீ மறுக்கிறியே அப்படின்னு சொன்னப்ப கிருஷ்ணர் சொன்ன ஒரு வார்த்தை நாம எல்லாம் நிச்சயமா மனசுக்குள்ள வாங்கிக்க வேண்டியது. கிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா, கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கடவுளுக்காக பயத்தோடு செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் நான் ஆதரிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பதிலாக நான் ஒரு யோசனை சொல்றேன். இந்த இந்திரோத்சவம் எல்லாம் வேணாம், கோபோத்சவம்னு ஒண்ணு செய்வோம் அப்படின்னாராம். அது என்ன கோபோத்சவம்னா, இடையர்களை கொண்டாடுறது, பசுக்களை கொண்டாடுறது, அந்த மரம் செடி கோபியர்கள் நம்மோடு இருப்பவர்களை கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த காலத்திலேயே வழக்கமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம மீறும் போது எதிர்ப்பு வரும். ஏறக்குறைய 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை கிருஷ்ணர் செய்திருக்கிறார் என்றார். அவர் அதுவும் அந்த 15 வயதில் எண்ணும் போது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்ப 2 குரூப்பா பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் இந்திரோத்சவத்துக்கு ஆதரவு, ஒருத்தர் கோபோத்சவத்துக்கு. இப்படி ஆனா இன்றைக்கு கிருஷ்ணர் இருந்திருந்தா இதை விட எவ்வளவு சிறப்பா எல்லாமே இருந்திருக்கும்ல. அப்போ 3500 வருஷங்களுக்கு முன்னாடியும் இவ்வளவு தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு முழுமையான மனிதனை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம புரிஞ்சு மகிழ்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. நம்ம சுற்றி இருக்கிறவங்களை நாம கொண்டாடணும். நம்ம கொண்டாடுறோமா? யோசிச்சு பாருங்களேன். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? நம்ம வீட்டுல நம்ம அம்மா இருப்பாங்க. நம்ம அம்மாவை நம்ம எப்பவுமே எப்படி வச்சிருக்கோம்னா, நம்ம அம்மா எல்லாமே இந்த வேலை செய்யறது அம்மாவுடைய பொறுப்பு, சமைச்சு கொடுக்கறது அம்மாவுடைய பொறுப்பு, அதிகாரம் செய்வோம். அம்மா சாப்பாடு செஞ்சிட்டீங்களா, அம்மா சாப்பாடு பேக் பண்ணிட்டீங்களா, இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னு நம்ம கேட்கிறோமே தவிர என்றைக்காவது அதை மதித்திருக்கிறோமா? எத்தனை பேர் உங்க அம்மாவுக்கு கால்களை பிடித்து விட்டு இருப்பீர்கள்? சொல்லுங்களேன். யாரெல்லாம் கால் பிடிச்சிருக்கிறீங்க அம்மாவுக்கு?
உங்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் நமஸ்காரம் செய்து கொள்வேன். யார் ஒருத்தர் நம்மளை சுற்றி இருக்கிற தாய் தந்தையரை முதல்ல வணங்கி கொண்டாடுறோமோ அவங்க சிறந்த மனிதனாக வருவாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் இதுதான். நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை கொண்டாட வேண்டும், குணத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம மகாகவி அவருக்கு திரும்பவும் வரேன். எல்லாவற்றையும் பற்றி பாடிய ஒரு பெரும் புலவன் இல்லையா? இப்போ நான் உங்ககிட்ட மனசுக்குள்ள எல்லாரும் ஒரு பறவையை நினைச்சுக்கங்க அப்படின்னு சொல்றேன். நினைச்சுக்கங்க பார்க்கலாம். ஏதோ உங்களுக்கு பிடித்த ஒரு பறவை. கண்ணை மூடிலாம் நினைக்க தேவையில்லை, சும்மா நினைச்சா போதுமானது. கண்ணை மூடி ரொம்ப யோசிக்காதீங்க, சும்மா யோசிச்சிட்டீங்களா? எத்தனை பேர் மயில் நினைச்சிங்க? எத்தனை பேர் குயில் நினைச்சிங்க? எத்தனை பேர் புறா நினைச்சிங்க? எத்தனை பேர் காகம் நினைச்சிங்க? கிரேட், அவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. பொதுவா காகத்தை நம்ம ஒரு பறவை லிஸ்ட்லயே சேர்த்துக்க மாட்டோம். உனக்கு பிடிச்ச பறவை என்ன அப்படின்னா காகம் நம்ம யாரும் சொல்ல வேண்டாம். அவங்க பண்பால் மனிதர்களை அளப்பவர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். உங்களுக்கு என்னுடைய வந்தனங்கள். உண்மையிலேயே நம்ம என்னதான் பிற பறவைகளை கொண்டாடினாலும் காகம் அப்படிங்கிறது பாருங்களேன் எப்படி பகிர்ந்து உண்ணக்கூடியது. கொஞ்சம் உணவு வைத்தால் கூட ஓடி வந்து கூட்டத்தோட சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது இல்லையா? அதனாலதான் பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு காக்கையை முதல்ல வச்சு பாடினாரு. பார்க்கிற கருமை நிறம் தோன்றுகிற இடத்திலெல்லாம் கண்ணனை பார்க்கிறேன்னாரு இல்லையா? காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கருமை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோணுதையே நந்தலாலா. இப்படி பண்புள்ள மனிதர்களை நாம் கொண்டாட இப்போது தவறி கொண்டிருக்கிறோம். இதை நமக்கு சுட்டி காட்டுவதற்கு பெரும்பான்மையான பங்கை இந்த புத்தகம் ஆற்றி இருக்கிறது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகத்தை படிக்க படிக்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும் நண்பர்களே. அதே போல எப்பவுமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நம்ம அவ்வை பாட்டி மூதாட்டி இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் எதெல்லாம் அந்த உலகத்துல ரொம்ப இனிமையானது அப்படின்னு கேட்டாங்களாம். அவ்வை சொன்னாங்களாம், இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு சொன்னாங்களாம். தனிமையா இருக்கிறது இனிமை அப்படிங்கிறாங்க. அப்படி உணர்ந்திருக்கிறீங்களா? நீங்க தனிமையா இருக்கும்போது இனிமையாக இருந்திருக்கிறீங்களா? இருந்திருக்கிறீங்க, கிரேட். அதற்கு பிறகு சொல்றாங்க, அதை விட என்ன இனிது தெரியுமா? அதனினும் இனிது ஆதியை தொழுதல். இறைவனை வணங்குறது ரொம்ப இனிமையா. அதனினும் இனிது அறிவினர் சேர்தல். அறிவா இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று கூடுறது ரொம்ப இனிமையாம். அதை விட இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே அப்படின்னு முடிக்கிறாங்க. இதுல என்ன சிறப்புனா, இந்த அவ்வை பாட்டிக்கு அடுத்த வேளைக்கான உணவு இல்லைங்க. அடுத்த வேளைக்கான உணவே என்னன்னு தெரியாத ஒரு மூதாட்டி, ஒரு இளமை காலத்துல இருக்கிறவங்க கூட பரவாயில்ல, ஒரு மூதாட்டி இந்த வாழ்க்கை இனிது இனிதுன்னு கொண்டாடி இருக்கிறாங்கன்னா நம்ம இந்த வாழ்க்கையை எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன குறைச்சல்? அழகா இப்படி ஒரு ஏசி ஹால்ல இவ்வளவு அழகா உட்கார்ந்துக்கிட்டு இவ்வளவு மலர்ந்த முகத்தோட இந்த நிமிஷம் நாம எல்லாம் சந்தோஷமா இருக்கோம்ல, இதற்காகவே நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா? இதைத்தான் இந்த புத்தகம் நமக்கு உறுதிப்பட சொல்கிறது. இதைத்தான் நம்ம சத்குரு என்ன சொல்றாரு தெரியுமா? ஆச்சரியமா இருந்தது எனக்கு படிக்கும்போது. வாழ்க்கையின் இறுதி கணமே வந்தால் கூட அதனோடு இணைந்து நாம் நடனமாட தயாராக இருக்க வேண்டுமா? அந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மாவை, நம்ம மனத்தை தயார் செய்வதுதான் நம்முடைய வேலை என்று சொல்கிறார். நாளும் நாளும் திருவிழா தான் நம்முடைய வாழ்வு. கிருஷ்ணனுடைய வாழ்வும் அப்படிதான் இருந்துதான். கிருஷ்ணர் பிறந்து ஒரு 3 மாத குழந்தையாக இருந்த போது ரொம்ப சேட்டை பண்ணுவார் போல. அப்பவே அவரை தூக்கி அவங்க அம்மா என்ன பண்றாங்க, மாட்டு வண்டி நிழல்ல படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. 3 மாத குழந்தை. அந்த கதை உங்களுக்கு தெரியும்ல. அவர் அந்த சக்கரத்தை எட்டி உதைச்ச உடனே அந்த சக்கரங்கள்லாம் அப்படியே சுக்கு நூறாக சிதறியது. யாருமே நம்பல, என்னடா ஒரு 3 மாத குழந்தை இப்படி செய்யுமா அப்படின்னு யோசிச்சாங்களாம். அப்புறம் அவருக்கு 7 வயது ஆச்சான். 7 வயது பாலகனாக இருக்கிறார். அப்ப அவர் செய்த குறும்பு, நம்ம கோபியர்கள் எல்லாம் குளிக்கிறதுக்கு சென்றிருந்த போது அவர்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் அவர் என்ன பண்றார், அபகரிச்சுக்கிறார். வஸ்திராபரணம் இல்லையா? அதுக்காக அவங்க அம்மா அவரை ரொம்ப கடிஞ்சுக்கிட்டாங்களாம். ரொம்ப ரொம்ப திட்டினாங்களாம், அடிச்சாங்களாம் கிருஷ்ணர். யோசிச்சு பாருங்க. எனக்கு இந்த இடத்த படிக்கும்போது எப்பேற்பட்ட பெண் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எவ்வளவு வரம் வாங்கியிருக்க வேண்டும் ஒரு பரமாத்மா. ஆனா பெற்றது வேற தாய். தேவகி வயிற்றில் பிறந்திருந்தா கூட கிருஷ்ணனை பாராட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்த ஒரு பெரிய தாய் நமக்கு யசோதா இல்லையா?
எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும்ல அவங்க. 7 புவனங்கள் படைத்த கண்ணனை கண்டிக்கிற புண்ணியம் அவங்க அடைஞ்சிருக்காங்க பாருங்க. அது அந்த புத்தகத்துல படிக்கும் போது அவ்வளவு இன்பமாக இருந்தது. 7 புவனங்கள் படைத்தவனை, 7 புவனங்கள் படைத்தவனை கையில் ஏந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட, கையில் ஏந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. எவ்வளோ தவம் பண்ணியிருக்கணும்ல யசோதா. இன்றைக்கு இருக்கிற பெண்கள்லாம் ஒரு தாய்மை அடைஞ்சு அம்மா அப்படின்னு குழந்தை கூப்பிடும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு பெரிய பரமாத்மாவை வளர்க்கும் பேரு பெற்ற புண்ணியவதி இல்லையா. அவங்கள பற்றி நிறைய இடங்கள்ல நம்ம சத்குரு சொல்றாரு. இப்படி குளித்து கொண்டிருந்த அந்த கோபியர்களின் ஆடைகளை நம்ம கிருஷ்ணன் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாரு. அப்ப அவருக்கு வயது 7. இது நல்லா மனசுல வச்சுக்கோங்க, நம்ம தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம் ரொம்ப பேர். ஒரு 7 வயது பாலகன். அதுக்கே அவங்க அம்மா கடுமையா கோபிச்சுக்கிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா பின்னாடி பாஞ்சாலின்ற ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்பட்ட போது தன்னுடைய ஆடையை பறிக்கப்பட்டு அவள் நின்ற போது அவளுக்கு ஆடை கொடுத்து காப்பாற்றினதும் கிருஷ்ணன் தான். என்ன ஒரு லீலை பார்த்தீங்களா. அந்த கோபியர்களின் ஆடையை அபகரித்த அதே கரங்கள் தான் ஒரு பெண்ணின் மானத்தையும் காப்பாற்றி இருக்குன்னா இது வல்லவோ கிருஷ்ண லீலை. இது நாம புரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்ட லீலை என்ன, அவர் எப்படியெல்லாம் கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடி இருந்த அர்த்தம் என்ன என்பதைத்தான் இந்த புத்தகம் நமக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது. இதே போல ஒரு வெயில் காலமா பிற்பகல் நேரம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அந்த வெயிலின் தாக்கத்தால அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. பெருசா கிருஷ்ணனை யாரும் கவனிக்கல. உங்க ஊர்ல வெயில் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு மதுரையோட ஒப்பிடும்போது. உண்மையிலேயே பாக்கியவான்கள் தான். இப்படி ஒரு வெயில் காலம் எல்லாரும் அவங்கவுங்க வேலைகள்ல மும்முரமா ஈடுபட்டு இருந்த போது வழக்கம் போல கிருஷ்ணர் குறும்பு செய்தனால அம்மா எதுல கட்டி போட்டாங்க, கிருஷ்ணனை உரல்ல கட்டி போட்டுட்டாங்க. இவர் பாக்குறாரு. எப்பவுமே குழந்தைகளுக்கு ஒண்ணு இருக்குல்ல, என்னன்னா அம்மா பாக்குற வரைக்கும் அழுது புரண்டு அம்மா வந்து கொஞ்சி சமாதானம் பண்ற வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்கல்ல. கிருஷ்ணரும் அதுக்கு விதிவிலக்கு இல்லையா. அம்மாவை எப்படியாவது நம்ம குரலை கேட்க வச்சிடணும்னு சொல்லி கதறாரா. யசோதை கண்டுக்கவே இல்லை. ரொம்ப தூரத்துல போயிட்டாங்களாம். இவரும் அப்படியே அந்த உரலை இழுத்துட்டே போறாரு. 2 மரங்களுக்கு நடுவுல போறாரு. மரங்கள் வேரோட பெயர்ந்துருது. மறுபடியும் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறாராம். அப்படி போகும்போது அவருக்குமே களைப்பாயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் குழந்தை தான் இல்லையா. ரொம்ப களைச்ச உடனே அழ ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா அம்மான்னு அழுறாரு. அப்படியே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அம்மாவை தேடி அழுதுட்டே இருக்கிறாரு. அப்ப தூரத்துல 2 பெண் குரல் கேட்குது. யாரோ 2 பெண்கள் அவரை சமீபமா வர்ற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிறாரு. உடனே அழுகையை நிறுத்திடாராம். இந்த இடத்துல சத்குரு அழகா ஒரு மேற்கோள் காட்டுறாரு. என்ன தெரியுமா, கிருஷ்ணர் அழுதுட்டு இருந்தாருல்ல, அந்த பெண்கள் வந்த உடனே அவர் அழுகையை நிறுத்திட்டு அப்படி கண்ணை தொடச்சிட்டு ரெடி ஆயிட்டாராம். இது எப்படின்னா, நம்ம வீடுகள்ல உள்ள பயங்கரமா சண்டை போட்டிருப்போம். அடிப்புடி சண்டை எல்லாம் நடக்கும். யாராவது ஒருத்தர் வந்து காலிங் பெல் அழுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம முகத்தெல்லாம் தொடச்சு போய் வாங்க வாங்க இவ்வளவு தாமதமா வர்றீங்க, உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை போல அப்படின்னு ஒரு அழகான உதாரணத்தை சத்குரு கொடுத்துருக்குறாங்க. அப்படி கிருஷ்ணர் உடனே ரெடி ஆயிட்டு பாக்குறாரு. 2 பெண்கள் வர்றாங்க. அதுல ஒருத்தர் அவருக்கு பரிச்சயமான பெண் தான், லலிதா. அந்த பெண் சிறு வயதுல அவரோட விளையாட்டு தோழியாக இருந்தவராம். இன்னொரு பெண் யார் தெரியுமா? யாராக இருக்கும்? ராதே. வேற யாராக இருக்கும்? முதல் முறையில அப்படியே ராதையை பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல இவங்க 2 பேரும் வந்து, என்ன கண்ணா உன்னை உரல்ல கட்டி போட்டுக்கிறாங்க, சரி நான் வேணா அந்த கயிறை அவிழ்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த லலிதா அப்படிங்கிற தோழி கேட்கிறா. அப்ப கிருஷ்ணர் சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வேண்டாம், கயிறை அவிழ்க்காத, என் அம்மா வந்துதான் இந்த கயிறை அவிழ்க்க வேண்டும்னு சொன்னாராம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம பெற்றவர்கள் நாம் செய்த தவறுக்காக ஏதோ ஒரு தண்டனை நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தண்டனையை அவங்களே வந்து ரிலீஸ் பண்ற வரைக்கும் நம்ம அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை கிருஷ்ண பரமாத்மா நமக்கு உணர்த்துகிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ லலிதாவுக்கு மனசு கேட்கல. சரி, அப்ப நான் எந்த விதத்துல உனக்கு உதவ முடியும் சொல்லு, ஏதாவது ஹெல்ப் பண்றேன் அப்படின்னோடனே கிருஷ்ணர்
இப்பேற்பட்ட கில்லாடிப்பாங்க, நீ போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு அனுப்பிட்டாராம் லலிதாவை. இவங்களும் தண்ணி கொண்டு வர போயிட்டாங்க. இப்போ அங்க ராதையும் கிருஷ்ணனும் மட்டும் இருக்காங்க. கண்ணோடு கண் பார்க்கின்றது, உள்ளங்கள் இடம் மாறி கொள்கின்றன. அப்படி நேரம் போறதே தெரியலையாம். அந்த இடத்துல எனக்கு ஒரு பாட்டு நானா போட்டுக்கிட்டேன். நீலை பெயராது சிலை போலவே நின்று, நிலை பெயராது சிலை போலவே நின்று, நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரா, நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதர, என் மனம் அலைபாயுதே கண்ணா, என் மனம் மிக அலைபாயுதே, உன் ஆனந்த மோகன வேணுகானமதில் அலைபாயுதே கண்ணா. இல்லையா? எவ்வளவு அழகு பாருங்க அவங்க காதல். ராதே அப்படின்னா என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம சத்குரு ரொம்ப அழகா அந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. ரா அப்படின்ற அந்த எழுத்துக்கு வண்ணம் சாரம்னு பொருளாம். ரா என்பதற்கு வண்ணம் சாரம்னு பொருள். தே அப்படின்னா கொடுப்பவளாம், வாழ்க்கைக்குமான வண்ணத்தை, சாரத்தை, அர்த்தத்தை கொடுப்பவள் அப்படின்னு பொருளாம். கண்ணனுக்கு எத்தனை கோபியர்கள் இருந்தாலும், பின்னால அவருக்கு எத்தனை பெண்கள் அறிமுகமாயிருந்தாலும், இன்றைக்கும் நம்ம ராதே கிருஷ்ணான் தானே அவரை சொல்றோம். அந்த பெருமையை பெற்ற பெண் அல்லவா. 16 வயதிற்கு பிறகு கிருஷ்ணனும் ராதையும் ஒருத்தர் சந்திச்சுக்கவே இல்லையா. ஆனாலும் கூட பாருங்க, அந்த ராதே அதே மாறாத காதலோடு இறுதி வரை வாழ்ந்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். எல்லாரும் கேட்பாங்க ராதே கிட்ட, எப்படி ராதா நீ கண்ணனை பிரிந்த பிறகும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாயே அப்படின்னு. அதுக்கு ராதே சொல்லுவாங்களாம், நான் எங்க கண்ணனை பிரிஞ்சேன், இதோ இந்த மரத்துல நான் கண்ணனை பார்க்கிறேன், அந்த ஆகாயத்துல கண்ணனை பார்க்கிறேன், இந்த நதியில கண்ணனை பார்க்கிறேன், நான் பார்க்கிற இடமெல்லாம் கண்ணன் நிறைஞ்சிருக்கும் போது நான் எப்படி அவரை பிரிவேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த இடம் படிக்கும் போது எனக்கு அவ்வளவு நெகிழ்ந்து போனேன். இதுவெல்லாம் உண்மையான காதல். இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், காதல் வித் சம் கண்டிஷன்ஸ் இல்லையா. இதெல்லாம் பண்ணாதான் லவ், ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடணும், பிடிச்ச புடவை வாங்கி கொடுக்கணும், கேட்குறப்ப நகை வாங்கி கொடுக்கணும். அதுவும் இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைனா நம்ம போட்டிருக்கிற சேலை மாதிரி வேற யாரும் போட்டிருக்க கூடாது. பக்கத்து வீட்டுல அவங்க போட்டிருக்கிற புடவை நிச்சயமா அந்த மாதிரி சேம் கலர் கூட நம்ம எடுத்துக்கூடாதுன்னு இருக்கிறோம். ஆனா என்ன உண்மையான அன்பு என்பது என்ன அப்படிங்கிறத இந்த ராதையுடைய அன்பு நமக்கு உணர்த்துகிறது இல்லையா. நமக்கு பிரியமானவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சில நேரங்களில் செல்லக்கூடும். ஒரு பொருள் ஈட்டுவதற்காகவோ அல்லது வேறு சில விஷயங்களுக்காகவோ பிரிந்து போனாலும் கூட மாறாத காதலோடு வாழ வேண்டும் என்பதை ராதே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணுமா. இதுதான் இந்த புத்தகம் சொல்லக்கூடிய மொத்த சாரம். ஒரே வரியில சொல்லணும்னா ஒரு ஒரு நிமிஷமும் வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது சாத்தியமா? எப்படி ஒரு ஒரு நிமிஷமும் நாம செலிப்ரேட் பண்றது? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். 25,000 அப்படின்னு ஒரு நம்பர் சொல்றேன், 25,000. உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் தோணும்? 25,000ங்கிறது என்னவா இருக்கும்? பணம், வேற சாரி எண்ணிக்கை இப்படிலாம் இருக்குல்ல, மரங்களுடைய எண்ணிக்கை அல்லது மனிதர்கள் ஏதோ ஒண்ணு. ஆனா உண்மையிலேயே ஒரு மனுஷன் 68 ஆண்டுகள் உயிரோட வாழ்ந்தா அவன் மொத்தமா வாழ்ந்திருக்கக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கையே 25,000 தானா. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு ஒரு நொடியையும் நாம எப்படி வாழணும், எவ்வளவு ஆக்கப்பூர்வமா வாழணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கார்பத்தியம் தியரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ஒரு லத்தீன்ல இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். அது என்னன்னா ஒரு ஒரு நிமிஷத்தையும் கொண்டாட்டமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது. ஆனா இத 3500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒருத்தன் வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறான் என்றால் அதுதானே நம்ம கிருஷ்ணன். அவனால குருட்சேத்திரத்துல கூட பகவத்கீதை சொல்ல முடியுதுன்னா எப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஆளுமை மிக்க மனிதனாக இருந்திருக்கணும்ல நம்ம கிருஷ்ணன். ஆக எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த நிமிஷத்தை நாம ஆக்கப்பூர்வமாக செலவிடுகிறோமா. நாம ஒரு நிமிஷம் செலவிடுறோம் அப்படின்னா நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது பயன் தரும் வகையில் இருக்கிறதாங்கிறத உறுதிப்படுத்தி கொண்டே வாழ வேண்டியது மிக மிக முக்கியம் நண்பர்களே. இன்றைக்கு இந்த காலத்துல நம்மை தடம் மாறி போக செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, நம்ம கைக்குள்ளேயே இருக்கு இல்லையா. இப்போ செல்போன் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு எவ்வளவு நமக்கு
நன்மை பயக்குதோ அந்த அளவுக்கு தீமைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இன்னுமா நிறைய கண்டுபிடிப்புகள் வரக்கூடும். இந்த ஏஐ மாதிரி என்னென்னமோ வந்தா கூட எல்லாத்தையும் எப்படி ஆக்கப்பூர்வமாக நாம அணுகுகிறோம் என்பதுதானே நம்ம வெற்றி அடங்கி இருக்குது. இந்த விஷயத்தை நாம் கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் நம் பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக சொல்லி கொடுக்கணும். ஒரு நிமிஷத்தையும் எப்பவுமே பயனுள்ளதாக நாம வாழணும். அதுக்காக எப்பவுமே கஷ்டம் வராம இருக்கும்னு அர்த்தம் இல்லை. கஷ்டம் வரதான் செய்யும். யோசிச்சு பாருங்க, 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் பகல்னா 12 மணி நேரம் இரவாகத்தானே இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு தோல்வியையும் சந்திக்க சொல்லி கொடுங்க. எப்பவும் நம்ம பெற்றவர்கள் என்ன தவறு செய்கிறோம்னா, குழந்தைங்க கிட்ட தோக்கவே கூடாது, ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்கணும். ஒரு காம்படிஷன் போறியா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும், தயவு செஞ்சு விட்டுருங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஆசிரியராக எனக்கு தெரியும், ஒரு குழந்தைக்குள்ளேயும் ஒரு விதமான அறிவாற்றல் நிரம்பி இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த வழியில அந்த குழந்தையை நாம வளர்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாக இருக்கும். தோல்விக்கும் மனத்தை பழகி கொள்ள வேண்டும். ஒரு கஷ்டம் வந்தா கூட அந்த நிமிஷத்து கஷ்டத்தை கூட எப்படி நம்ம அதை அணுகுவது என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு அழகான ஒரு பழைய பாட்டு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். 50 காப்பியங்கள் உங்களுக்கு தெரியும்ல, சிலப்பதிகாரம், மணிமேகலை, மலையாபதி, குண்டலகேசி, சீவகசி, 5 சிறு காப்பியங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5 சிறு காப்பியங்கள்னு நம்ம கிட்ட இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூளாமணி, நீலகேசி, யசோதர காவியம், உதயகுமாரன காவியம், நாககுமார காவியம்னு ஒரு 5 இருக்கு. அதுல சூளாமணியில ஒரு பாட்டுங்க. அந்த பாட்டை படிச்சப்ப நான் வியந்து போனேன். முதல்ல அந்த பாட்டோட பொருளை சொல்லிடுறேன். இது ஒரு குட்டி ஸ்டோரி தான். ஒருத்தன் காட்டுக்குள்ள திடுன்னு ஓடிட்டு இருக்காங்க. ஏன் ஓடுறான்னா, அவனை ஒரு யானை துரத்திட்டு இருக்கு. பயங்கரமா மதம் பிடித்த ஒரு யானை அவனை துரத்திட்டு இருக்கு. காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கான். எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. எப்பவுமே அந்த ஒரு யானை கிட்ட மாட்டிக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதை போல அந்த யானை துரத்திக்கிட்டே இருக்கு. அவனும் களைச்சு போயிட்டான், ஓடுறான். அப்போ ஒரு பெரிய ஒரு பாழும் கிணற பாக்குறான். இதுக்குள்ள இறங்கி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து புற்கற்றைகளை பிடிச்சு சரசரன்னு இறங்கி கிணற்றுக்குள்ள தப்பிக்க பார்க்கும் போதுதான் கீழே பாக்குறான், கொடிய விஷமுடைய நிறைய பாம்புகள் அப்படியே கீழே சுற்றிட்டு இருக்கு. இப்ப கீழையும் போக முடியாது, மேல அண்ணாந்து பார்க்கிறான், அந்த யானை அந்த கிணற்றை சுற்றி கொண்டே இருக்கிறது. மேலையும் போக முடியாது. எவ்வளவு நேரம் தொங்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்மளாருந்தா என்ன பண்ணுவோம்? 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு கீழே விழுறது, பாம்புகள்கிட்ட கடி வாங்குறது, இல்ல மேல போய் யானை கிட்ட மிதிப்படுறது. இதை தவிர வேற ஆப்ஷன் இல்லை. ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்படியே சுத்தி பார்வையை செலுத்துறான். அப்போ அந்த கிணற்றுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தோட கிளை கிணற்றுக்குள்ள நீட்டிட்டு இருக்கு. அந்த கிளையில ஒரு தேன் கூடு இருந்துச்சான். அந்த தேன் கூட்டுல இருந்து ஒரு சொட்டு தேன் அப்படியே சொட்டுவதற்கு எத்தனிச்சுக்கிட்டு இருக்கு. இவன் என்ன பண்றான்? தன்னை சுற்றி இருக்க அத்தனை சூழலையும் மறந்துட்டு அந்த தேனை டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்கி நாக்க நீட்டி அந்த தேனை சுவைப்பதற்கு முயற்சி செய்தானாம். இப்படிதான் வாழ்க்கை அப்படிங்கறத அந்த பாட்டு சொல்லுது. அற்புதமான பாட்டு. ஆணை துறப்ப அரவு உரை ஆழ்குழி நாவினர் பற்றுபு நாளும் ஒருவன் ஓர் தேனின் அழித்துளி நக்கும் திறத்தது மானுடன் இன்பம் மதித்தனை கொள்நீ அப்படின்னு இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. எப்ப எழுதுற பாட்டு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 9ஆம் நூற்றாண்டுலயே சொல்லியிருக்காங்க. வாழ்க்கைன்னா 1000 இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்பம் என்ன, உன் கையில கடவுள் என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வச்சு வாழ்ந்து சந்தோஷப்படணும். இதையே தான் நமக்கு சத்குருவும் சொல்கிறார். அதே போல இந்த கிருஷ்ணன் எத்தனாவது அவதாரம் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும்ல. எத்தனாவது அவதாரம் சொல்லுங்க? கிருஷ்ண அவதாரம் எத்தனாவது அவதாரம்? 8வது அவதாரம் இல்லையா? சரி, ஏன் 8வது அவதாரம் அப்படின்ற ஒரு கேள்வியை சத்குரு கிட்ட இந்த புத்தகத்துல கேட்கிறாங்க. ஆஹா, அருமையாக அதற்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, முதல் அவதாரம் மச்ச அவதாரமா, தண்ணிக்குள்ள இருக்கிறது, பரிணாம வளர்ச்சி பாருங்க. 2வது அவதாரம் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஆமையுடைய அவதாரம். 3வது அவதாரம் நிலத்தில் மட்டுமே வாழக்கூடிய பன்றியினுடைய அவதாரம். அடுத்தது மனிதனும் மிருகமும் கலந்த நரசிம்ம அவதாரம். அடுத்து குட்டை மனிதனின் உருவமான வாமனனின் அவதாரம். அடுத்து முரடன் பரசுராமன். ஏன் முரடன் அவரை சத்குரு குறிப்பிடுறாருன்னா, அப்பா சொன்ன உடனே யோசிக்காம அம்மாவின் தலைவரை எடுத்த ஒரு முரடன் தானே அவர் பரசுராமன். அதனால ஒரு முரடன் அவதாரம். இத்தனை அவதாரங்கள் அப்படியே பாருங்க, படிப்படியா அப்படியே பரிணாமம் எடுத்து. அடுத்தது ராமர், ரொம்பவும் பணிவான பண்புமிக்க ஒரு அவதாரம், 7வது அவதாரம். இதற்கு அடுத்து அவ்வளவு ஒரு முழுமை பெற்ற ஒரு மனிதன் தான் கிருஷ்ண அவதாரமா. அதனாலதான் அவர் 8வது அவதாரமாக இருக்கிறார். வாழ்வில் கிருஷ்ணர் சந்திக்காத விஷயங்களே இல்லை, அவர் பார்க்காத இன்பமும் இல்லை,
துன்பமும் இல்லை. அதனாலதான் 8வது அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அழகு! மச்சமாக நீரில் தோன்றி மறைகள் தன்னை காத்தாய், கூர்மமாக மண்ணில் தோன்றி பூமி தன்னை மீட்டாய், வாமனன் போல் தோற்றம் கொண்டு வானளந்து நின்றாய், நரன் கலந்த சிம்மமாகி இரணியனை கொன்றாய், ராவணன் தன் தலையை கொய்ய ராமனாக வந்தாய், கண்ணனாக நீயே வந்து காதலும் தந்தாய். அது என்ன கண்ணனுக்கு மட்டும் காதல், மற்றதெல்லாம் டெஸ்கிரைப் பண்ணிட்டு கண்ணனுக்கு மட்டும் காதலாம். அப்ப கிருஷ்ண லீலை நம்ம அடையணும் அப்படின்னு நினைச்சா நம்மளும் எப்படி இருக்கணும்? எப்பவுமே ஒரு காதல் உணர்வு நிரம்பியவர்களாக, விளையாட்டுத்தனமும் மனசு முழுக்க உற்சாகமும் நிரம்பியவர்களாக நாம இருக்கணும் இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த புத்தகம் அதைத்தான் பேசுகிறது. சத்குரு என்ன சொல்றாருன்னா, இந்த புலன் மயக்கம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஐம்புலன்கள் இருக்குல்ல, நம்ம காது, கண், மூக்கு, வாய், மெய், இந்த மாதிரி ஐம்புலன்களுடைய போக்கிலேயே நம்ம போயிட்டோம்னா நமக்கும் ஒரு மற்ற விலங்குகளுக்கும் எந்த வேறுபாடும் இருக்காது. என்றைக்கு இந்த புலன் மயக்கத்தை எல்லாம் விட்டுட்டு நாம யார், உண்மையிலே எதற்காக நாம இங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத உணர தொடங்கினாதான் கிருஷ்ண லீலை என்றால் என்னன்னு நமக்கு புரியுமா. கிருஷ்ணரும் நம்ம பக்கத்துல வருவாராம். எவ்வளவு அழகு பாருங்க! என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான சம்பவம், இப்ப மேடைக்காக சொல்றதுல நிஜமாகவே நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பகிர்ந்துக்கிறேன். யாரெல்லாம் நம்ம கிருஷ்ணரோட உண்மையிலே சரணாகதி ஆயிட்டோமோ, வெற்றி தோல்வி அதெல்லாம் அவருடைய பாதங்கள்ல சமர்ப்பிச்சிரோமோ, நிச்சயமாக அவங்களுக்கு கிருஷ்ண லீலை என்பது புரியும். அதற்காக தான் அந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக எனக்கு 2 நிகழ்ச்சிகள் இருந்தது. இதே மாதிரி ஒரு ஈவெண்ட்ல பேசணும். சேலம் பக்கத்துல ஒரு ஊர், அதே மாதிரி சேலம். முதல் நாள் சேலத்துக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்துல ஒரு நிகழ்வு, மறுநாள் சேலத்துல ஒரு முக்கியமான தனியார் தொலைக்காட்சியினுடைய படப்பிடிப்பு. இதுக்கு 2த்துக்குமா நான் வீட்டுல இருந்தே நல்லா ரெடியாகி பேக் பண்ணி என்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கார்ல புறப்பட்டு போயிட்டு இருக்கேன். முதல் நாள் மாலை எனக்கு சேலம் பக்கத்துல இளம்பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு ஸ்பீச் இருக்கு. சாயங்காலம் 6:30 மணிக்கு நான் அங்க இருக்கணும். எப்பவுமே கொஞ்சம் நேரம் தவறாமையே கடைபிடிக்கக்கூடிய ஆள் நான். அதனால எப்பவுமே கரெக்ட் டைமுக்கு போகாம கொஞ்சம் முன்னதாக போறது வழக்கம். அன்னைக்கும் அது போல ரொம்ப சீக்கிரமே காலையில மதுரையில இருந்து கிளம்பி கார்ல போயிட்டு இருக்கேன். போற வழியில கார் பழுதடைஞ்சிருச்சு. சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒரு பஸ்ஸில் ஏறிட்டேன். சேலம் போற பஸ். மேப்ல பாக்குறேன், சேலம் பக்கத்துல தான் இளம்பிள்ளை இருக்கு, பஸ் பிடிச்சி போயிடலாம்னு சொல்லிட்டு சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கிட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து நமக்கு முன்ன பின்ன பஸ்ல போய் பழக்கம் இல்லாதனால அது கிராமமா நின்று போற பஸ் போல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துல போக வேண்டிய இடத்துக்கு 5 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு சேலம் போறதுக்கு. சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்குறேன், மணி 5:30. 6:30 மணிக்கு நான் உடை மாற்றி தயாராகி அடுத்த அந்த ஸ்டேஜ் ஸ்பீச்சுக்கு ரெடியா இருக்கணும். என்ன செய்யன்னு தெரியல, நிறைய லக்கேஜ் வேற, ஏன்னா மறுநாள் நிகழ்வுக்கும் சேர்த்துதான் நான் தயாராகி வந்திருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து அலுவலர்கள் கிட்ட கேட்கிறேன், சார் இங்க இளம்பிள்ளை எப்படி போகணும் அப்படின்னு. இளம்பிள்ளையா? இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அங்க பஸ் எல்லாம் கிடையாதுமா அப்படிங்கிறாங்க. நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறேன். அந்த ஊர்ல சிக்னலும் இல்லை போல இருக்கு. என்னால தொடர்பு கொள்ள முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்புறம் அவங்ககிட்ட கேட்ட போது அவருக்கே என்னை பார்த்து பரிதாபமாயி, இந்த பொண்ணுக்கு தெரியாது போல அப்படின்னு அவரே கூட ஒரு பஸ்ஸை காட்டி, இதுல போங்க, அதுல ஒரு பெரிய பைபாஸ் வரும், காக்காபாளையம்னு ஒரு ஊர் இருக்கும், அங்க இறங்கிடுங்க, அங்கிருந்து வலது பக்கம் தான் இளம்பிள்ளை இருக்கும், அங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சு போனீங்கன்னா 15 நிமிடத்துல அந்த இடத்துக்கு போயிடலான்னு. நானும் அந்த இடத்துல போய் இறங்கிட்டேன். லக்கேஜோட போய் இறங்குறேன். கிட்டத்தட்ட ரொம்ப சோர்ந்து போய், ஏன்னா அன்னைக்கு எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, ரொம்ப சோர்ந்து போயிட்டு நிற்கவே முடியாத ஒரு சூழல். இறங்கிட்டு ஒரு பெரியவர் அங்கே நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய், சார் இங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறேன். அவர் சொன்ன பதில வாழ்க்கைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆட்டோ ஸ்டாண்டா, இந்த ஊருக்கு பஸ்ஸே வராதுமா அப்படின்னு சொல்றார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னு தெரியல. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. உடனே நம்ம கிருஷ்ணரை தான் திட்டுவோம் பெண்கள் இல்லையா? உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு. கிருஷ்ணா, நான் என்ன தவறு செஞ்சேன்? நான் ரொம்ப நேரமாகவே வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன் இல்லையா? கார் பழுதானதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அப்ப கூட நான் சிரமம் பார்க்காம, இவ்வளவு உடல்நிலை சரியில்லாதப்ப கூட நான் ஒரு பேருந்தை பிடிச்சி வந்துட்டேன். இந்த இடத்துக்கு வந்தா இப்ப இங்கிருந்து இந்த 15 நிமிட தூரத்தை நான் போவேன் கிருஷ்ணா, எனக்கு தெரியாது. இதற்கு மேல எனக்கு உடம்புல திராணி இல்லை, என்னால எதுவும் செய்ய முடியாது, உன்னுடைய பாதத்துல போட்டுட்டேன் அப்படின்னு. நம்பவே மாட்டீங்க, 100% நான் அந்த கவலையை கிருஷ்ணரின் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டேன்.
நீ பார்த்துக்க கிருஷ்ணா, நீ என்ன கொடுத்தாலும் சரி. இவ வந்து பாரு, இந்த பொண்ணு இவ்வளோ லேட்டாக வர்றாங்க, சொன்ன டைமுக்கு வரலன்ற அவ சொல்ல எனக்கு தரப்போறியா, அதுவும் உனக்கு தான். இல்லை எப்படியோ என்னை காப்பாற்றி கரை சேர்க்க போறியா, எல்லாம் உனக்கு தான் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்றுட்டேன். அது பேருந்து நிலையம் கூட இல்லை, நான் இறங்கின ஒரு இடம், அவ்வளோதான். நம்பவே மாட்டீங்க, அடுத்த 15 வினாடிகளில் ஒரு ஆட்டோ வந்துச்சுங்க. அந்த ஆட்டோலேருந்து ஒரு அம்மா வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல, நான் நிற்கிற இடத்துலையே. என்னால் பேசுறதுக்கு கூட சக்தி இல்லை, அப்படியே பார்த்துட்டே நிற்கிறேன். இந்த அம்மா இறங்கினாங்களா, அந்த ஆட்டோ டிரைவர் என்னை எட்டி பார்த்து அம்மா ஆட்டோ வேணுமா அப்படின்னு கேட்டார். பயங்கர சந்தோஷத்தோட ஆமா அப்படின்னு ஏறி உட்காந்து எவ்வளவுலாம் அவர்கிட்ட பேசலை. ஐயா அந்த இளம்பிள்ளையில இந்த அட்ரஸ்ல போய் என்னை விட்டுறீங்களா அப்படின்னு. வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு. நியாயமா எவ்வளவு பணம் வாங்கணுமோ அதுதான் வாங்கிக்கிட்டாரு. அவரே லக்கேஜ் எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு, என்ன உடம்பு முடியலையா, ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா, இல்லை சார் இல்லை ஒரு காஃபி குடிச்சா சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொன்னேன். ஐயா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். கேசவன் அப்படின்னு சொன்னார். என்ன சொல்ல வரேன்னா, உணர்பவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும். இந்த மாதிரி அற்புதங்கள் உங்க வாழ்க்கையிலையும் நிச்சயமா நிகழ்ந்திருக்கும். எப்பவுமே இறைவனிடம் சரணாகதி அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 10% கூட டவுட் இருக்கக்கூடாது நம்ம கிட்ட. காரியத்துக்கு மட்டும் இறைவன் கிட்ட போகவும் கூடாது. என்ன நடந்தாலும் சரி, இன்பமா இறைவா உனக்கே சரணம், துன்பமா அதற்கும் நீதான் பொறுப்புன்னு எல்லாத்தையுமே அந்த கிருஷ்ணன் கிட்ட விட்டு பாருங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு அது ரொம்ப பேரானந்தமும் லீலையாகவும் தான் தோன்றும் என்பது என்னுடைய வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட விஷயம். அதே மாதிரி இந்த புக்கை பத்தி இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, பொதுவா சில புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம்னா முதல்ல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சாதான் முழுமையா நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும் இல்லையா. ஆனா இந்த புத்தகம் பலாப்பழம் மாதிரி, எப்படி பிரித்து எங்க எடுத்தாலும் அந்த துளை வரக்கூடிய சுவை ரொம்ப முழுமையாகவே இருக்கிறது. எந்த பேஜ் வேணா நீங்க பிரித்து பார்க்கலாம், அதற்கான உங்களுக்கான தீர்வும் அதில் இருக்கும். இதையும் நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன். ஒரு முக்கியமான பிரச்சனையில இதை திறந்து பார்ப்போம் எந்த பேஜ் வருதுன்னு திறந்து பார்த்தேன். ஒரு பேஜ் வந்தது, ஈசனோட ஆயினும் பற்றற அப்படின்னு வந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எப்பவுமே என்னுடைய கைப்பையில பகவத்கீதை இருக்கும், இனிமே இந்த கிருஷ்ணலீலா என்ற புத்தகமும் இருக்கும் என்பதை மகிழ்வோட சொல்லிக்கிறேன். அவசியமாக நீங்க இந்த புத்தகத்தை வாசிக்கணும். எப்பவுமே நாம செய்கிற வேலையா பார்க்காம லீலையா பாருங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதெல்லாமே கிருஷ்ணருடைய விளையாட்டு தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சி தரும் என்று கூறி, ரொம்ப அழகான ஒரு மாலை பொழுது உங்களெல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஆசிரியராக எனக்கு ரொம்ப பயப்படுற விஷயம் என்னன்னா, 40 நிமிஷம் என்னுடைய மாணவர்களை உட்கார வச்சு கவனிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இவ்வளவு ஒரு நல்ல ஆடியன்ஸை எனக்கு கொடுத்த நம்ம ஈஷா நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் கூட டீவியேஷன் ஆகாம நான் சொன்னதெல்லாம் நீங்க கவனிச்சீங்க. மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி. அவசியம் கிருஷ்ணலீலாவை நீங்க வாசிக்கணும். வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்களுடைய வட்டத்திலும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நம்முடைய முன்னாள் நம்முடைய இந்த ஹோட்டலின் சேர்மன் அவர்கள் ஐயா அவர்கள் பேசியது போல, அமர்நாத் அவர்கள் பேசியது போல, நம்முடைய பண்பாட்டை நம்ம பிள்ளைகளுக்கு சிதையாமல் கடத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதுல ஒரு முக்கியமான கடமை தான் நல்ல புத்தகங்களை வாசிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பதை மறந்து விடாதீர்கள். இது நாள் வரைக்கும் நம்ம அதை செய்யலைன்னா இனிமே செய்வோம். எங்க வீட்டுல ஒரு பழக்கம் இருக்கு. இந்த புத்தகத்துல 3/4 பகுதியை என்னுடைய மகனும் மகளும் வாசிக்க நான் அமர்ந்து கேட்டேன். உண்மை, சத்தியம். அது ஒரு சந்தோஷம். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. குழந்தைங்கள் முதல்ல தடுமாறுவாங்க, ஆனா அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஏற்ற இறக்கத்தோட சில விஷயங்களை வாசிக்கும் போது, அதுவும் என்னோட பையன் கரெக்டா வாசிக்கும் போது தான் ராதே கிருஷ்ணாவோட லீலையெல்லாம் வந்தது. அவர் டீனேஜ்ல தான் இருக்கிறார். இந்த மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அவசியமா நீங்க வாசிங்க. இந்த புத்தகத்தை பத்தி நாங்க நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமா ஒரு பெரிய ஒரு விருந்துக்கு முன்னாடி வைக்கக்கூடிய இனிப்பு மாதிரி அதை செய்வது மட்டும்தான் எங்களுடைய வேலை. முழுமையா நாங்க பெற்ற இந்த அலாதியான இன்பம், இந்த புத்தக வாசிப்பு எங்களுக்குள் உண்டாக்கிய அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இப்போதே இந்த நிகழ்வு முடிவதற்குள்ளாக புத்தகத்தை வாங்கிடுங்க. வாங்கிட்டு வாசிச்சு உங்களுடைய அனுபவத்தை பகிருங்கள். புத்தக வாசிப்பை உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று கூறி, இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வெல்க பாரத மணி திருநாடு. வணக்கம்.